தைரியமா வாங்க வாங்க. 1930 வெள்ளக்கார இன்ஜினியர் வெள்ளக்கார கொத்தனார வச்சு வெள்ளக்கார சிமெண்டாலேயே கட்டின வீடு. கல்யாணியம்மா, கல்யாணியம்மா. அடே சின்னம்மாவா? வாங்கம்மா. இவங்க தான் கல்யாணி அம்மாவோட 2வது பொண்ணு. லேட்டஸ்ட் மாடல். இப்பதான் ஷோரூம்ல இருந்து டெலிவரி எடுத்தது. மார்க் 4. மாத்தி சொல்லிட்டேனோ? வாங்கம்மா. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, கொதிக்க கொதிக்க ஒரு பார்ட்டியை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். மாடியை உடனடியா பார்த்தாகணும். சாதாரண ஆள் இல்ல, நாயர் சார் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. வாட்ட சாட்டமான பர்சனாலிட்டி, கூட வசதியும் இருக்கு. மாசம் 1ஆம் தேதி டான்னு வார வந்து விழுந்துரும். குலம் கோத்திரம் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். A1 ஜாதகத்துல தான் ஒரு இடுக்குல செவ்வாய் தோஷம் இருக்கு. பரவாயில்லையே. ஜாதகம் எல்லாம் நமக்கு எதுக்கு சார்? அதானே, நமக்கு எதுக்கு? ஒண்ணும் இல்ல, நான் பல விஷயங்களுக்கு மீடியேட்டரா இருக்கேன்னா, வீட்டை பத்தி பேசுறதுக்கு காரை பத்தி பேசுறேன், காரை பத்தி பேசுறதுக்கு பொண்ணை பத்தி பேசுறேன். இப்படி ஒண்ணுக்குண்டு எக்கச்சக்கமா கிராஸ் ஆகுது. வாங்க தங்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? தம்பி மாடி போஷனை பார்க்க வந்திருக்காரு. நாயர் சார் சிபாரிசு. மேல போய் பார்க்கலாங்களா? வாங்க தம்பி, உட்காந்து பேசலாம். வாங்க உட்காருங்க. பெரியவங்க உட்காரட்டுமா? அம்மாவுக்கு மரியாதை தெரியுது. தி யங்கர் ஜெனரேஷன் இஸ் சிம்பிளி ஹோப்லெஸ். தம்பி, அம்மா சில சமயம் அட்வொகேட் மாதிரி குறுக்கு விசாரணை செய்யாம வீடு கொடுக்க மாட்டாங்க. தம்பி கூண்டுல உட்கார்ந்தாச்சு, நீங்க விசாரணை ஆரம்பிக்கலாம். ஏன் தம்பி, எங்க வேலை பாக்குறீங்க? தம்பி ஜாதகம் பையில. பேரு பட்டாபி தானே? ஆமா. இப்ப எங்க வேலை செய்றீங்க? தற்சமயம் தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்ஜினியரிங் பாஸ் பண்ணிருக்கேன். இனிமேதான் வேலைக்கு முயற்சி பண்ணும். அநேகமா அதுக்கும் நான் தான் ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். நாயர் சார் அந்த பொறுப்பை எங்கிட்ட தான் கொடுத்திருக்காரு. நாயர் நிச்சயமா உதவி செய்வாரு. அப்படியே எனக்கு வேலை கிடைக்காட்டாலும் நான் என் சொந்த ஊருக்கு திரும்பி போக மாட்டேன். அந்த அளவுக்கு தம்பிக்கு சொந்த ஊர் மேல ஒரு பக்தி. தம்பிக்கு எந்த ஊரு? மாயவரம். உங்க முகம் எனக்கு ரொம்ப பரிச்சயப்பட்டதா இருக்கு. அப்ப என் கமிஷன் போச்சு. மாயவரம் எனக்கும் சொந்த ஊர் தான். ஏன் தம்பி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணோம். உசிலம்பட்டியில ஒரு பொண்ணு ஒத்த கால நின்னுகிட்டு இருக்கா. முதல்ல இவரு சொந்த கால நிக்கணுமே. உண்மை சொல்ல போனா எனக்கு கல்யாணம் ஆசை இல்லைங்க. என்னது? அப்ப என் கமிஷன்? ஏன் தம்பி அப்படி? கல்யாணம்ங்கிற பேரு யாராவது உச்சரிச்சாவே எனக்கு கல்யாணிங்கிற பேரு தான் ஞாபகத்துக்கு வரும். யார் அது கல்யாணி? எங்க அப்பாவோட 2வது சம்சாரம். அந்த அம்மாவை கை குழந்தையோட எங்க அப்பா வீட்டு விட்டு துரத்துட்டாரு. உங்க அப்பா பேர் என்ன? அயோத்தி. அப்படி கூட ஒரு பேர் இருக்கா? அந்த பேர் மட்டும் இல்ல, பொறுக்கி, குடிகாரன், இப்படி எத்தனையோ பேர் அந்த ஆளுக்கு இருக்கு. சரதா, பரம்பரை பரம்பரையா வந்த பட்ட பெயரை எல்லாம் ஒன்னா சேர்த்து உங்க அப்பா வச்சுக்கிட்டார் போல இருக்கு. வெரி குட் ஃபேமிலி. ஏன் தம்பி, நீங்க உங்க அப்பாவோட முதல் தரத்து மகன் தானே? ஆமா. தம்பி, இப்படி கொஞ்சம் வர்றீங்களா? உங்க அப்பாவுடைய பேரு சண்முகம் தானே? ஆமா. அந்த கல்யாணி அம்மாவும், அதாவது நீங்கன்னு சொல்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணத்தன்னைக்கு எடுத்துக்கிட்ட போட்டோ இன்னும் எங்க வீட்டுல இருக்கு. அந்த அம்மாவோட முகமும் உங்க முகமும் ஒரே மாதிரி இருந்துச்சு. அதான் வந்ததுல இருந்து உங்களையே பார்த்துட்டு இருந்தேன். நான் போட்டோல பார்த்தத நீங்க தானே?
உங்க அப்பா எப்படிப்பா இருக்காரு? யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இன்னும் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் நீ அவர் அப்படி சொல்லக்கூடாதுப்பா. ஏன்னா உன்னை பெத்த தாய் நல்லா இருக்கணும்ப்பா. நீங்க எப்படிமா இருக்கீங்க? ஏதோ இருக்கு. இங்க ஒன்னும் தேராது. கமிஷனர்லாம் ஒமிஷன் ஆயிடுச்சு. சுலேகா, இங்க வாமா. இவ யார் தெரியுமா? என்ன ஒரு கை குழந்தையோட உங்க அப்பா விரட்டி அனுப்பிச்சாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த கை குழந்தை தான் பா இவ. உனக்கு சகோதரி முறை வேணும். இங்க வாப்பா. இவ யாருன்னு பாக்குறியா? இவனும் உனக்கு இன்னொரு தங்கச்சி தாயா. ஆனா இந்த உலகம் இவளுக்கு வேற பேரை கொடுத்திருக்கு. விதிப்பா. என்னம்மா உனக்கு இப்படி திடீர்னு ஆத்திரம்? ஏமா என் மேல ஏதாவது உனக்கு கோவமா? சொல்லுடி, வாய் திறந்து சொல்ல. நீ என்கிட்ட பேசாத, எனக்கு கோவம் வரும். உங்களுக்கு சுலேகாதான் மக, நான் மக இல்ல, அப்படிதான் அர்த்தம் இல்ல? அப்படி யாருமா சொன்னது? அதான் பார்த்தேனே, நானுமா அனாத மாதிரி நிக்க வேண்டியது, வர ஆளு யார் இவங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது. இவளும் என் மக தானே சொல்ல வேண்டியது. இந்த பழப்ப எனக்கு தேவைதானே? ஏமா என்ன நீ தப்பா நினைக்கிறியா? எப்ப பாரு வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, முதல்ல என் மகனை சொல்றது சுலேகாவை தான். என்ன இல்ல என்னடி பேச மடக்கணுமா? நீ நானும் அம்மா வயித்துல பிறந்தவதான். இது வரைக்கும் அம்மா எனக்கு முன்னாடி உனக்கு தான் சோறு போடுறாங்க, தலை வர்றாங்க, உன்னதான் மணி மேல வச்சு கொஞ்சறாங்க. அதுக்காக நான் சண்டை போடுறதா? உன்கிட்ட பேசுறதெல்லாம் என் தலைவிதிம்மா, என் தலைவிதி. இந்த நாய் பேசுறது வாய் முடிச்சு பெருசா பாருமா, அந்த பிள்ளை யாருன்னு உனக்கு தெரியுமா? அவசியம் இல்ல. உனக்கு அண்ணன் முறை வேணும்மா. யாரும் எனக்கு அண்ணன் இல்ல, எவ்வளவு நான் அண்ணனை கூப்பிட மாட்டேன். ஏமா என்னையாவது அம்மான்னு கூப்பிடுவியா? இல்ல, அதுவும் முடியாதா? காலை பிடிச்சு விட்டி